திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் வெறிநாய் கடித்து சுமார் 27 செம்மறி ஆடுகள் உயிரிழந்த நிலையில் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், ஆடுகளுக்கு காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். கள நிலவரம். நிச்சயமாக காங்கேயம் நகராட்சிக்கு உட்பட்ட 3வது வார்டு பகுதியான தொட்டியப்பட்டி அமராங்காடு தோட்டத்தில் விவசாயி மோகன்குமார் என்பவர் சுமார் 70 செம்மறி ஆடுகளை வளர்த்து வருகிறார். நேற்று பகலில் ஆடுகளை மேய்த்துவிட்டு இரவு தோட்டத்தில் உள்ள பட்டியில் அடைத்து விட்டு வீட்டிற்கு தூங்கச் சென்று விட்டார். இன்று காலை பட்டிக்கு சென்று பார்த்தபோது 27 ஆடுகள் வெறிநாய்கள் கடித்து இறந்து கிடந்துள்ளது. மேலும் 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் படுகாயமடைந்து உயிருக்கு போராடி வருகிறது. இறந்த ஆடுகளின் மதிப்பு சுமார் 3 லட்சம் என தெரிவிக்கின்றனர். மேலும் உயிருக்கு போராடும் ஆடுகளின் மதிப்பு 1 லட்சம் எனவும் கூறப்படுகிறது. விவசாயி மோகன்குமாருக்கும் 4 லட்சம் இழப்பு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து இறந்த 10 லட்சம் இழப்பீடு வழங்கும் தமிழக அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உறுதுணையாக செயல்படவில்லை என குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர். மேலும் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கவில்லை எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு காங்கேயம் வட்டாட்சியர் மயில்சாமி, டிஎஸ்பி மாயவன் மற்றும் காவல்துறையினர், நகராட்சி அதிகாரிகள் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த வேளையில் ஆத்திரமடைந்த விவசாயிகள் காங்கேயம் பேருந்து நிலையம் எதிரே அரசு மருத்துவமனை முன்பு இறந்த ஆடுகளுடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இறந்த ஆடுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், மேலும் விவசாயிகள் வளர்க்கும் ஆடுகளுக்கு காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். காங்கேயம், வெள்ளக்கோவில், முத்தூர் ஆகிய பகுதியிலிருந்து விவசாயிகள் வந்த வண்ணம் உள்ளனர். போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்ற இந்த சம்பவம் காங்கேயம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாய்கள் வெறிநாய்களாக மாறுவதற்கு முக்கிய காரணம் உணவகங்களிலிருந்து மாமிச கழிவுகளை கொட்டுவதால் அதை உண்ணும் நாய்கள் வெறிநாய்களை மாறி உணவு கிடைக்காத போது விவசாய தோட்டங்களிலும் பட்டியிலும் உள்ள ஆடு, மாடு, கோழி போன்ற கால்நடைகளை கொடூரமாக தாக்கி உணவாக உட்கொள்கிறது. ஆனால் மாமிச கழிவுகளை கொட்டும் உணவகங்கள் மீது கடுமையான சட்டம் இயற்றி வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அதிகப்படியான அபராதம் விதிக்க வேண்டும் என ஆவேசமடைந்த விவசாயிகள் மேலும் நாய்களை கட்டுப்படுத்த புதிய சட்டம் இயற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காசினி, விவசாய சங்க பிரதிநிதிகளை புடிச்சு வச்சா அந்த மாமிச கலவை அமைதியான விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.